superlative adjectiveக்கு முன்னும் the ச்சே இண்டும் the தா தி தி என்று 3 உச்சரிப்புகள் இருக்கின்றன. உதாரணம் தா I went to a shop. The shop was big. தா ஷாப் மெய்யெழுத்து ஒலிக்கும் முன். I bought an umbrella. The umbrella is very costly. தி umbrella உயிரெழுத்து ஒலிக்கும் முன். He is the tallest boy. Superlative degree. He is the tallest boy. இவைகளுக்கு முன் இ and தே சே இண்டாம். மொழிகள் பண்டிகைகள் உலோகம் கள் ஊர்கள் பெயர்கள். 2. Indefinite articles a ஒரு and ஓர். நவுன் வார்த்தையின் முதல் எழுத்து மெய் ஒலி எழுத்தாக இருந்தால் ஏ பயன்படுத்தவே. இண்டும். இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 5 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. superlative adjectiveக்கு முன்னும் the ச்சே இண்டும் the தா தி தி என்று 3 உச்சரிப்புகள் இருக்கின்றன. உதாரணம் தா I went to a shop. The shop was big. தா ஷாப் மெய்யெழுத்து ஒலிக்கும் முன். I bought an umbrella. The umbrella is very costly. தி umbrella உயிரெழுத்து ஒலிக்கும் முன். He is the tallest boy. Superlative degree. He is the tallest boy. இவைகளுக்கு முன் இ and தே சே இண்டாம். மொழிகள் பண்டிகைகள் உலோகம் கள் ஊர்கள் பெயர்கள். 2. Indefinite articles a ஒரு and ஓர். நவுன் வார்த்தையின் முதல் எழுத்து மெய் ஒலி எழுத்தாக இருந்தால் ஏ பயன்படுத்தவே. இண்டும். இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 5 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. superlative adjectiveக்கு முன்னும் the ச்சே இண்டும் the தா தி தி என்று 3 உச்சரிப்புகள் இருக்கின்றன. உதாரணம் தா I went to a shop. The shop was big. தா ஷாப் மெய்யெழுத்து ஒலிக்கும் முன். I bought an umbrella. The umbrella is very